நம்முடைய தியானத்துக்காக மேத்யூ 22வது அதிகாரம் हमारे ध्यान के लिए मत्ती का सुसमाचार 22वां अध्याय 22வது அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிக்கலாம். 22वें अध्याय में 20वां वचन पढ़ेंगे. அப்பொழுது அவர் இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று 22வது அதிகாரத்துல 20வது வசனம் 22वें अध्याय में 20वां वचन. अच्छा अच्छा இந்த बराबर. अच्छा पढ़ो. उसने उनसे पूछा, यह छाप और नाम किसका है? अच्छा ஆண்டவர் இந்த சீஷரோடு எல்லாம் மற்ற வாக்குவாதம் பண்ணின ஜனங்களோடு பேசின ஒரு வார்த்தை. परमेश्वर चेलों से नहीं परंतु उसके साथ वाद विवाद करने वालों से जो देने वाला जवाब. உண்மையாகவே உலகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமான காரியத்தை கர்த்தருக்கு கற்றுக் கொடுத்தார். सच में दुनिया के और मनुष्य के एक अंतर की बातों को परमेश्वर सिखाता है. ஆனால் கர்த்தர் ராபோஜனத்தில் பிரபுவச்சன அன்னைக்கு ஒரு காரியத்தை சீஷர்களோடு பகிர்ந்து கொண்டார். परमेश्वर प्रभु वचन के दिन उसे अपने चेलों से कुछ बातों को बांटता है. அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். उसे ही हम ध्यान करने वाले हैं. 26வது அதிகாரத்துல 26वां अध्याय में 28வது வசனத்தை வாசிக்கலாம். 28वां वचन पढ़ेंगे. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்கு உரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. क्योंकि ये वाचा का मेरा वो लहू है जो बहुतों के लिए पापों की क्षमा के निमित्त बहाया जाता है. ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களோடு ஒரு கடைசி அந்த பந்தியிலே அவர் கலந்து கொண்டார். परमेश्वर अपने चेलों के साथ आखिरी उस प्रभु भोजन में भाग लिया. அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா தன்னுடைய அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்து वो कहने वाली बातें है उस रोटी को लिया और आशीष किया. இது என்னுடைய சரீரம், இதை எப்பமெல்லாம் நீங்க இந்த ஐக்கியத்துல பங்கு பெறுகிறீர்களோ அப்பெல்லாம் என்ன செய்யணும், என்ன நினைவு கூற வேண்டும். ये मेरा शरीर है, आप जब जब इस पे भाग लेते हैं आप मुझे याद करना है. அடுத்து அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி उसके बाद उस बर्तन को लिया और स्तुति दी. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தம். ये पाप का क्षमा के लिए बहुतायत लोगों के लिए गिराया जाने वाला नए वाचे का लहू है. புது உடன்படிக்கை அப்படின்னா பழைய உடன்படிக்கை ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். नए वाचा का मतलब पुराना भी कोई वाचा था. பழைய உடன்படிக்கை என்னது? पुराना वाचा क्या था? ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், मेमने का लहू. அந்த ரத்தத்தினாலதான் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை उस செய்கிறார். लहू के द्वारा इजरायली लोगों के साथ एक वाचा बांधा हुआ था. ரத்தம் உங்களுடைய பாவ நிவர்த்திக்காக, பாவம் மூடப்படுவதற்காக தரப்பட்டது. वो लहू आपके पाप को ढकने के लिए, पाप का छुटकारा के लिए दिया गया. இஸ்ரவேலர்களுக்கு அந்த இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியே வருவதற்கு கொடுக்கப்பட்டது. मिस्र से बाहर आने के लिए इजरायलियों को वो चिन्ह दिया गया புது था. உடன்படிக்கை அப்படின்னா பழையதை எல்லாம் அது முடித்து ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் नए செய்கிறார். वाचे का मतलब ही है कि पुरानी वाचा को सब खत्म कर शुरुआत नए वाचे के साथ हम. அதுக்குள்ள யாரெல்லாம் வருகிறார்களோ அவங்க விழுந்தாலும் எழுந்தாலும் யார்தான் உத்தரவாதம்னா தேவன், அவர்தான் உத்தரவாதம். उसके अंदर जो भी आता है वो गिरा या उठा चला जो सबका जिम्मेदार प्रभु ही है. பழைய உடன்படிக்கை அப்படி அல்ல. पुराने वाचा ऐसे இந்த नहीं थे. வார்த்தையின்படி நடந்தால் உங்களுக்கு ஜீவன், इस वचन के अनुसार तू चलेगा तो तुझे जीवन அப்படி है, இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வி. नहीं तो तेरे जीवन में एक हरावट ஆனா है. புது உடன்படிக்கை அப்படி அல்ல. नए वाचा ऐसा नहीं है. அதுக்கு உள்ள வருகிறவர்கள் उसके अंदर आने वाले அவர்களை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். उसके जिम्मेदारी प्रभु ले लेता है. சாட்சியா இருக்கணும், சாட்சியா வாழணும். गवाही से रहना है, गवाही से जीना है. ஆனால் இந்த ரத்தம் அவர்களை சாட்சியாக மாற்றுகிறது. पर वो लहू उनके गवाही के रूप में बदल देता है. அவரே அதை செய்கிறார். परमेश्वर स्वयं उसे அது करता எப்படி? है. वो कैसा होता है? அதுதான் தேவன் தானாக வந்து முன்ன வந்து செய்கிறார். वही परमेश्वर स्वयं आगे आकर करता है. ஒரு நிமிஷம் செய்யணும். एक क्षण के लिए प्रार्थना करें. நல்லவரே ஸ்தோத்திரம். अच्छे परमेश्वर धन्यवाद. எங்களுக்காக முந்தி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறார். हमारे लिए पहले आकर हमें आशीष किया. இந்த கோட்டைக்குள்ள இரத்த கோட்டைக்குள்ள வருகிறவர்கள் इस பாக்கியவான். लहू के अंदर आने वाले धन्य हैं. காரணம் அது புது உடன்படிக்கையின் ரத்தம். कारण वो नए वाचे का लहू है. நீர் அப்படிப்பட்ட மகிமையான ஒரு வெற்றியை ஜனங்களாகி எங்களுக்கு தந்திருக்கிறார். आप ऐसे महिमा का एक विजय हमें दिया है. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத अनेक ஆயிரமான ஜனங்கள் हाँ, बाएं और दाएं हाथ के अंतर न जानने वाले बहुत सारे நாளில अनेகர் இந்த இரத்தத்து கோட்டைக்குள்ள வந்திருக்கிறார். इस दिनों में बहुत लोग उस लहू के
நீர் காப்பாற்றி விடுதலை आप उन्हें छुड़ाते हैं और சுகமாக்குகிறீர். आप चंगे करते நன்றி हैं, சொல்கிறோம் பிதா. धन्यवाद करते हैं पिता। எங்களையும் கைவிடாது இருக்கிற हमें भी न छोड़ने वाले प्रभु ஆசீர்வதிங்க. आशीष कीजिए, இயேசுவினுடைய நாமத்தில் பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन। உடன்படிக்கை என்பது ஒரு உறுதிக்கு அடையாளம். हाँ, वाचा बांधना मतलब एक पक्का करने का एक चिन्ह के रूप में। முதல் ஆதாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். पहला आदाम के साथ परमेश्वर ने वाचा बांधा। ஆதாம் உடன்படிக்கையை மீறினதுனால தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டார். आदाम वाचा के विरोध किया, इसलिए वो बाग से बाहर ஆனா कर दिया। நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். और नूह के साथ एक वाचा बांधा। இனிமேல் தண்ணினால முழு உலகத்தை நான் அழிக்க மாட்டேன். अब मैं आगे पानी से पूरी दुनिया का नाश नहीं करूंगा। அதை நான் செய்ய மாட்டேன். அதுக்கு அடையாளம் வானத்துல ஒரு வில்லு வரும் அப்படிங்கிறார். उसका चिन्ह है आसमान में तुमको इंद्रधनुष दिखाई देगा। இந்த காரியம் இன்னும் நடக்கல. अभी तक वो हुआ नहीं है। தேவன் அந்த உடன்படிக்கை அப்படியே காப்பாற்றுகிறார். परमेश्वर उस वाचे को ऐसे ही बचा कर रखा है। அதே சமயத்துல இன்னொரு வசனம் சொல்லுகிறது, उसी समय में और एक वचन कहता நோவா है, காலத்துல நடந்தது மாதிரி நடக்கும். नूह के समान जैसे हुआ वैसे ही होगा। தண்ணினால ஒரு சில இடம் அழியும், ஆனா முழுதும் அழியாது. पानी से एक दो स्थान डूब जाएंगे पर पूरा दुनिया नहीं। அதே மாதிரி லோத் காலத்துல நடந்த மாதிரி நடக்கும். वैसे लोथ के जमाने में जो वो भी होगा, அது ஒரு குறிப்பிட்ட ஏரியா அழிக்கப்பட்டது. वो भी थोड़े स्थान नाश किए गए ஆனா थे। இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல उस नए नियम के अंदर தேவன் நமக்கு கொடுக்கிறது ஒரு புதிய உடன்படிக்கை. परमेश्वर हमें देने वाला एक नया वाचा है। இந்த உடன்படிக்கையில உள்ள வருகிறவர் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்பட்டவர். इसके अंदर आने वाले निश्चय आशीषित लोग हैं। பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கை மீறின யார்? அந்த ஆதாம். पुराने नियम में वाचा को विरोध करने वाला आदम, ஆனா மீறினாலும் தேவன் அவர் மேல வைத்திருக்கிற அந்த அன்பை அவர் மாற்றல. अगर वो विरोध किया तो भी परमेश्वर ने उसके ऊपर रखे हुए प्रेम को बदला नहीं என்ன है। செய்தாரு? वो क्या किया? உடனே தண்டனை கொடுக்கல. तुरंत उसे दंड नहीं दिया। உடனே தண்டனை என்ன கொடுக்கணும்? तुरंत दंड का मतलब क्या था? மரண தண்டனை தான். मृत्यु का दंड था। அதோட நரகத்துக்கு தான் और தள்ளப்படும். सीधा वो पाताल में भेज दिया ஆனால் जाएगा। இவனை நரகத்துக்கு தள்ளாம और उसे नरक में न भेजते சில ஆசீர்வாதங்களை அடைய முடியாதபடி தோட்டத்தை விட்டு விலக்கி வச்சார். थोड़े जो आशीषों को न पाने जैसा उसे बाग से बाहर कर இப்ப दिया। நல்ல மாதிரி சாப்பாடு கிடைக்காது, अभी अच्छा भोजन नहीं मिल நல்ல रहा, மாதிரி சுகாதாரம் இருக்காது. अच्छा रहने का स्थान नहीं है, ஆனா நீ வேலை பார்த்து சாப்பிடு पर तू அப்படின்னு. मेहनत कर कर खाना है। என்னையே நீ நம்பி இராததுனால இந்த மாதிரி ஒரு தண்டனை. मुझ पे तो भरोसा नहीं किया इसलिए ऐसा एक दंड है। ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். फिर भी परमेश्वर उसकी मदद की। அவனுடைய பிரயாசத்தை வயல்வெளிகளை கர்த்தர் उसके ஆசீர்வதித்தார். प्रयास उसके खेतियों को आशीष करके दिया। இதெல்லாம் ஆண்டவருடைய ஒரு கிருபை தான். ये सब प्रभु का अनुग्रह है। புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போதும் தேவன் ஒன்றுமே தெரியாத ஜனங்களோடு என்ன செய்திருக்கிறார்? உடன்படிக்கை வைத்திருக்கிறார். नए नियम में अगर हम देखेंगे तो परमेश्वर जो कुछ नहीं जानता उन लोगों के साथ भी वाचा बांधा। ஆதாம்கிட்ட நேரடியா பேசினார், आदम से सीधे सीधे बातें की, நோவாட்ட நேரடியா பேசினார், नूह से सीधे सीधे बातें की, ஆபிரகாமிட்டையும் கூட விருத்த சேதனம் என்கிற ஒரு உடன்படிக்கை நேரடியா பேசினார். अब्राहम से भी वह खतना का जो वाचा था वो सीधे सीधे बात की। ஆனா புதிய ஏற்பாட்டுல पर नए नियम में இந்த மேல் வீட்டார்கள் அந்த பந்தி பரிமாறும் போது हाँ, ऊपर के घर में जब वो बोझ के समय भोजन बांटते இது समय அவரை பார்த்த ஜனம் பார்க்காத ஜனம் எல்லாரோடையும் கூட அவர் உடன்படிக்கை செய்கிறார். उसे देखने वाले न देखने वाले लोगों के बीच में वो इस वाचा को அப்ப करता நமக்கு है। அதுல உரிமை இருக்கு பாருங்க. तो हमारे लिए भी वहाँ पर हक है, அதனாலதான் நமக்கு அந்த நம்பிக்கை வருகிறது. उसीलिए हमारे उस पे भरोसा आता है। காரணம் ரத்தத்துல வல்லமை இருக்கு. कारण लहू पे सामर्थ्य है। ஆண்டவருடைய பிறப்பை பற்றி பார்க்கும்போது எல்லா மனுஷர்களை போல அவர் பிறக்கல. परमेश्वर के जन्म के बारे में अगर हम देखेंगे सारे इन मनुष्य के समान उसने जन्म மரியாளுடைய கர்ப்பம் அவளை காப்பாற்றினது. ஆனா அவருடைய ரத்தத்துக்கும் இயேசுவின் ரத்தத்துக்கும் சம்பந்தமே लिया। இல்லை. मरियम का गर्भ उसे संभाला हुआ था परंतु यीशु का लहू और मरियम के लहू का कोई संबंध नहीं था। உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விதையும் என்ன செய்யணும், எது வரைக்கும் அது கீழே போய் நிலத்துல பதிந்து நிலத்திலிருந்து அந்த சத்தை எடுக்கலையோ அது வரைக்கும் உள்ள ஆகாரம் அந்த வித்துல தான் இருக்கு. हाँ, दुनिया में कोई भी बीज क्यों ना हो, जब तक वो जमीन के अंदर जाकर जमीन के चीजों को वो अपना न ले तब तक उसके बीज के अंदर उसका भोजन बना हुआ அதை விட रहता है। மேலானது இயேசுநாதருடைய பிறப்பு. उससे भी बड़ा यीशु मसीह का जन्म இயேசு है। கிறிஸ்துனுடைய பிறப்பு தன்னைத்தானே அவர் கர்ப்பத்தில் என்ன செய்கிறாரு? உருவாக்கி यीशु கொள்கிறார். मसीह का जो जन्म अपने आप को उस गर्भ के अंदर वो तैयार करता है। மரியாளுடைய ரத்தம் அல்ல, मरियम का लहू नहीं, மனுஷனுடைய ரத்தம் அல்ல, मनुष्य का लहू भी அது नहीं, தேவனுடைய ரத்தம். वो परमेश्वर का लहू। பவுல் சொல்லுகிறார், पौल कहता है தேவன் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே சபையை மீட்டுக் கொள்கிறார். परमेश्वर अपने खुद के लहू से कलीसिया को छुड़ा लेता இப்போ है। ஆதாமுக்கு ரத்தம் எப்படி வந்தது? फिर आदम के अंदर लहू कैसा आया? அவர் நாசில ஊதினார். जब उसने श्वास फूका उसके அந்த अंदर, அந்த சுவாசம் தான்
சரீரத்துக்குள்ள ஒரு பெரிய இரத்த ஓட்டத்தை वो உருவாக்கி श्वास ही उनके उसके शरीर में एक लहू का जो दौड़ அது शुरू कर दिया ஜீவ சுவாசம். वो जीवन का श्वास था அதே போல ஆதாமுக்குள்ள இந்த இரத்த ஓட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா उसी तरह आदम के अंदर उसे लहू का दौड़ शुरू करना அப்ப है மரியாளுடைய கர்ப்பத்தில் இருக்கிற இயேசுநாதருக்கும் என்ன செய்ய முடியும்? ரத்தம் தேவனுடைய வார்த்தையினாலே உருவாக்கும். यीशु मसीह के शरीर के अंदर का लहू भी परमेश्वर के वचन के द्वारा उत्पन्न किया गया அது மேன்மையானது. वो महिमा का है நம்ம இதுல பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்துல पहला कोरिन्थियों पहला अध्याय 19 वचन அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் 1 அழித்து கொரிந்தியர் 1ல இந்த 1 கொரிந்தியர் இல்ல 1 பீட்டர் பைலா பீட்டர் पहला पत्रस पहला अध्याय 1வது அதிகாரத்துல 19வது வசனம் 19 वचन குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. पर निर्दोष और निष्कलंक मेमने अर्थात मसीह के बहुमूल्य लहू के द्वारा हुआ. இதுல எழுதியிருக்குது குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தம். निर्दोष निष्कलंक मेमने का मसीह का लहू அதுதான் உலக தோற்றத்துக்கு முந்தி கிறிஸ்து ஜீவிக்கிறார். दुनिया उत्पन्न होने के पहले मसीह जी रहा கிறிஸ்து है என்றென்றைக்கும் சோசரிக்கப்பட்டவர். मसीह हमेशा का स्तुति किया गया கிறிஸ்து हुआ தான் வேதாகமத்துல மிகவும் முக்கியமான ஒருவன். मसीह वचन में बहुत अहम है அது இயேசு என்று பெயரிடுவதற்கு முந்தையே அவருடைய பெயர் கிறிஸ்து. वो यीशु वो नाम देने के पहले ही उनका नाम அந்த मसीह था கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால தான் நாம் மீட்கப்பட்டோம். उस मसीह के लहू से हम छुड़ाए गए हैं எப்பொழுது மீட்கப்பட்டோம்? कब छुड़ाए गए हैं அதுல எழுதியிருக்க 2வது வசனத்துல तो लिखा है जो उसके அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்தார். वो दुनिया उत्पन्न होने के पहले ही चुना हुआ था முதலாவது உலகத்தையே படைக்கும் முந்தி दुनिया उत्पन्न करने के पहले தேவன் நம்மை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है அதுதான் ரொம்ப முக்கியமானது. वही बहुत अहम है அதாவது எதெல்லாம் நஷ்டப்பட போகிறது, क्या- எதெல்லாம் நல்லா இருக்க போகுது, அது முதலாவதே தேவன் பார்க்கிறார். क्या क्या नष्ट होने वाला क्या अच्छा रहने वाला सब प्रभु पहले ही देख लेता இன்றைக்கு है உலகத்துல அப்படிதான். आज भी दुनिया ஒரு में மாத்திரை ஆனாலும் சரி, एक दवा होने ஒரு देंगे பிஸ்கட் ஆனாலும் சரி, एक बिस्किट होने दीजिए எந்த ஒரு பொருளையும் உருவாக்கும் போது அது எவ்வளவு ஜனங்களை அழிக்கும் இல்ல காப்பாற்றுங்கிறத ஃபர்ஸ்ட் தீர்மானிக்கப்பட்டதை வெளியிடுவாங்க. कोई भी वस्तु तैयार करने के पहले वो कितने मनुष्य को बचाएगा या मारेगा वो सब नियुक्त करके ही उसे बाहर छोड़ते हैं அதை விட மேலான கர்த்தர் उससे भी बड़ा हमारा நம்மை परमेश्वर உருவாக்குறதுக்கு முந்தி, हमें उत्पन्न करने के உலகத்தை पहले படைப்பதுக்கு முந்தி, दुनिया को सृष्टि करने के पहले வரப்போகிற சகலத்தை அவர் பார்த்து தான் தீர்மானிக்கிறார். आने वाले सारे बातों को सोच कर ही वो नियुक्त करते உலகத்தோடத்துக்கு முந்தியே அவர் हैं। நியமிக்கப்பட்டிருந்தார். दुनिया उत्पन्न होने के पहले ही वो नियुक्त किया गया அவர் है குறிக்கப்பட்டிருந்தார். वो चुना गया है தேவன் மேல விசுவாசிகளாக இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்துல அவர் வெளிப்பட்டார். परमेश्वर के लिए चुने हुए विश्वासी आप लोग के लिए वो जिलाया गया அதாவது மனுஷனாக வந்தது எப்போ? கடைசி காலம்னு போட்டிருக்கு. हाँ मनुष्य बनकर आया वो कौन सा समय आखिरी समय ஆனா में அவருடைய தீர்மானம் உலகத்தோடத்துக்கு முந்தி. पर उसका योजना तो जो था वो दुनिया उत्पन्न होने के அதுதான் पहले ரொம்ப முக்கியமானது. वही अहम है தேவன் முதலாவது எல்லாவற்றையும் தீர்மானித்து தான் அதை வெளியே கொண்டு வரார். पहले ही परमेश्वर सब नियुक्त कर कर योजना कर कर फिर उसे बाहर ले आता है இப்போ ஒரு குடும்பமும் அப்படிதான். अब एक परिवार भी ஒரு ऐसे ही கணவன் மனைவி एक पति पत्नी ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கிடையாது. दोनों एक समान नहीं है ரெண்டுடைய சுபாவம் வேற, दोनों का स्वभाव अलग है ரெண்டு எல்லாமே வேறதான். सब अलग है ஆனா எதனால இப்படி வேற வேறையா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? क्यों ऐसा अलग अलग करके ஒரே प्रभु மனதில்ல, एक ही मन नहीं ஒரே है சிந்தனையும் एक ही கிடையாது, विचार भी नहीं ஒரே நோக்கமும் கிடையாது. एक ही विचार भी नहीं ஆனா இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில கிறிஸ்து இருக்கிறார். पर ये दोनों के बीच में मसीह है இந்த ரெண்டு பேருமே தீர்மானிக்கலாம். ये दोनों नियुक्त कर सकते हैं நம்ம பிள்ளைகளை அந்த பள்ளியிடத்துல போட்டா நல்லா हमारे இருக்கும். बच्चों को उस स्कूल में डालेंगे तो अच्छा रहेगा ஆனா மாப்பிள்ளை சொல்றாரு இல்ல அந்த பள்ளியிடத்துல போட்டாதான் நல்லா पर இருக்கும். आदमी कहेगा नहीं इस शिक्षा में डालेगा अच्छा ரெண்டு रहेगा। பேருக்கும் ஒரே இருதயம் வராது. दोनों का एक हृदय नहीं आता है ஆனா அந்த ரெண்டு பேருக்கும் சரியா தப்பாங்கறத தீர்மானிக்கிறது கர்த்தர். पर ये दोनों का बातें सही है या गलत है इसको सही करने वाला पक्का करना அதனால பவுல் पड़ेगा சொல்லுகிறார், புருஷர்கள் என்ன செய்யணும்?
கர்த்தருக்கு ஏற்றபடி நீ கீழ்ப்படியணும். इसलिए पॉल कहता है पति आप परमेश्वर के अनुसार आप उसका सुनकर चलना है. ரெண்டு பேரும் ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறோம், दोनों एक बातों को नियुक्त करते हैं, ரெண்டு பேருக்கும் அது ஒத்து வரல, दोनों को वो सही नहीं लगता, ரெண்டு பேரும் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணணும். दोनों परमेश्वर की वजह से प्रार्थना करना. என் பிள்ளை இந்த பள்ளியிடத்துல போடான்னு நினைக்கிறேன், परमेश्वर मेरे बच्चों को इस शिक्षा में डालना என் மனைவி चाहता இது நினைக்கா, मेरी और देश எதை செய்ய நீ मैं தீர்மானிக்கிறீங்க? क्या करने के लिए आप सोच रहे இதை हैं. தீர்மானிக்கிறதுக்கு தான் தேவன் ரெண்டு பேரையுமே வச்சிருக்கிறார். इसे नियुक्त करने के लिए परमेश्वर दोनों को रखा ரெண்டு है. பேரும் ஒரே மாதிரி தீர்மானிக்கிறது, ஒரே மாதிரி செயல்படுறதுக்கு கர்த்தர் அப்படி படைக்கல. दोनों एक समान चलने के लिए नियुक्त करने के लिए प्रभु ने ऐसा बनाया नहीं है. நமக்கு என்ன செய்யணும்? தீர்மானிக்கணும். हम खुद उसका नियुक्त करना ஒருவேளை चाहिए. ஒத்து வரலன்னா ஜெபம் பண்ணணும். अगर सही नहीं हो रहा है तो उसके लिए அதுதான் प्रार्थना சரியான தீர்மானம். करें. वही सही नियुक्त करना கர்த்தர் है. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்கிறார். परमेश्वर ऐसे लोगों को मदद करता है. அடுத்து இந்த கீழே வரும்போது சொல்லுகிறது, और नीचे आते समय वो कहता है அந்த 21வது வசனம் 1 பேதுரு 1வது அதிகாரத்துல, पहला पत्र पहला உங்கள் விசுவாசமும் आपका विश्वास நம்பிக்கையும் भरोसा தேவன் மேல் இருக்கும்படி परमेश्वर के ऊपर रहने அவரை के लिए, மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். उसको मरे हुए में से जलाकर उसको महिमा दी गई. அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். तब आपको भरोसा है. நமக்காக ரத்தம் சிந்தினவர் அப்படியே அழிந்து போகல, हमारे लिए अपने लहू को बहाने वाला ऐसे ही नाश नहीं हुआ, அவர் உயிரோட வந்தார். वो जी उठा है. அவர் உயிரோட வந்ததினால அவருடைய பிள்ளைகளும் உயிர்ப்பிக்கப்படுவார். वो जी उठा है, इसलिए उनके बच्चे भी जी उठेंगे. இதுதான் மேன்மையான ஒரு காரியம். यही महिमा की बातें हैं. எபிரேயர்களின் நிருபம் इब्रू का किताब 12வது அதிகாரத்துல 12वां अध्याय में 24வது வசனம் கூட ஒரு காரியத்தை சொல்லுது. 24वां वचन भी बातों को बताता है. 12:24 12 में 24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். और नई वाचा का मध्यस्थ यीशु और छिड़कावे के उस लहू के पास आए हो जो हाबेल के लहू से उत्तम बातें कहता है. அச்சா, நன்மையானதை பேசுகிற ஒரு ரத்தம். भलाई बातों को करने वाला लहू. அப்போ ஆபேலுடைய ரத்தம் என்ன तो பேசினது? अबेल का लहू ने क्या बातें की? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதுன்னு இயேசுவானவர் சொல்கிறார். परमेश्वर की ओर पुकारा करके प्रभु கர்த்தர் சொல்கிறார், உன் சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டது. परमेश्वर कहता तेरी भाई की लहू मेरी ओर पुकार रही அந்த है. ரத்தம் சொல்லுது, ஆண்டவரே என்னை கொன்று விட்டான், அதை கேளுங்க அவங்கிட்டன்னு சொல்லுது. उस लहू कहती है प्रभु इसने मुझे मार दिया, उससे पूछना क्यों मारा. அது அது அவனை பிடிக்க சொல்லுது, அவனை விசாரிக்க சொல்லுகிறது. उसको पूछताछ करने वकल पूछने के लिए कह रहा है. எழுதிருக்கிறது, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிறது. यहाँ पर लिखा आबेल का लहू बातें जो कि उससे अधिक भलाइयों को बातें करते இப்போ हैं. நம்ம எல்லாருக்காகவும் பேசுகிற ஒரு ரத்தம். आप हमारे लिए सबके लिए बातें करने वाला लहू என்னதான் பேசும் நமக்காக? क्या बातें करेगा हमारे लिए? சொல்லுது, நன்மையானதை பேசுவார். भलाई बातों को करता है. நன்மையானது அப்படின்னா भलाई का मतलब क्या है? எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுகிறார், मेरे लिए वकालत करता है. எனக்காக பரிந்து பேசுகிறார். मेरे लिए वकालत करता है. பரிந்து பேசுறது மட்டும் இல்ல, என்னை சீர்படுத்துகிறவர். वकालत केवल नहीं परंतु मुझे जो है सही मार्ग में ले அதுதான் आता है. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை. वही परमेश्वर का आत्मा जहाँ है वहाँ शिक्षा தேவன் है. எனக்காக பரிந்து பேச மட்டும் செய்யல, என்னை மாற்றுகிறதற்கு அவர் உதவி செய்கிறார். परमेश्वर केवल मेरे लिए बातें नहीं करता, वकालत नहीं, परंतु मुझे बदलने का कार्य भी करता है. சத்தியத்தை பேசுகிற ரத்தம், सच्चाई को बातें करने वाला எல்லாரையும் அவருடைய சமூகத்துல அழைக்கிற ஒரு ரத்தம். सबको आपके अब उसके उपस्थिति में बुलाने वाला लहू. அவர் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். वो महिमा के कार्य को करता है. கொலோசியர்களின் நிருபத்துல कलोसियों के किताब में முதல் அதிகாரம் 14வது வசனம், पहले अध्याय में 14 वचन. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. जिसमें हमें छुटकारा अर्थात पापों की क्षमा प्राप्त होती है. अच्छा, பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கு. पाप का क्षमा का छुटकारा उसके लहू के द्वारा हमें मिला है. பாவ மன்னிப்பு அவருடைய இரத்தத்தினால தான். पाप का क्षमा उसके लहू से ही है. இரண்டாவது மீட்டு கொள்ளுகிறார். छुड़ाया जाता है. குற்றமில்லாத ஒரு ரத்தம், निर्दोष लहू. நம்மை கழுவுகிற ரத்தம் அப்படின்ட்டு வெளிப்படுத்தல் எழுதியிருக்கு. हमें धोने वाला लहू ऐसा प्रकटीकरण में लिखा है. இன்னும் எபேசியர் 1வது அதிகாரம் और एफेसियर 7வது வசனத்துல, एफेसियर पहला अध्याय 7वां वचन में அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. हमको उसमें उसी के लहू के द्वारा छुटकारा अर्थात अपराधों की क्षमा उसी के उस अनुग्रह के धन की
धन के अनुसार मिला है। அச்சா அவருக்கு உள்ளேயே அதை தீர்மானித்து விடுதலையாக்கி ரட்சித்து அவருக்குள்ளேயே அதை தீர்மானித்திருக்கிறார். उसके अंदर ही वो नियुक्त करके और उद्धार कर उनके अंदर ही वो सही कर அது देता है। கிருபையினாலே இரக்கத்தினாலே वो अनुग्रह की जय दया அந்த से இரத்தத்தினால பாவ மன்னிப்பு மட்டும் இல்ல மீட்டு அவருக்கு உள்ள இவருக்கு உள்ளே நமக்கு உண்டாயிருக்கிறது. उस लहू के अंदर केवल पाप का क्षमा नहीं उन्हें छुड़ाकर उसके अंदर हमें कर देता அதனால है। தான் உலகமெல்லாம் இருக்கிற ஜனங்களை பாருங்க इसलिए அந்த दुनिया भर के வசனத்தை கேட்ட உடனே ஒப்பு கொடுப்பார்கள். दुनिया भर के लोगों को अगर हम देखेंगे वचन को सुनते ही वो अपने आप को सौंप அந்த देते हैं, சரண்டர் ஆயிருவாங்க, अपने आप को दे देते மன்னிப்பு हैं, கேட்பாங்க, क्षमा मांगते அந்த हैं, மன்னிப்பை அனுபவிப்பாங்க. மன்னிப்பு தேவன் எனக்கு மன்னிச்சிட்டாரு. उस क्षमा को अनुभव करते हैं, प्रभु ने मुझे क्षमा कर दिया। அதுதான் ஆண்டவருடைய ரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசுறது மட்டும் இல்ல, அந்த மீட்டு அந்த ஆன்சர் உடனே அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கு. वही परमेश्वर के लोग आज भी जो वकालत केवल नहीं परंतु वो तुरंत हमें छुड़ाकर उसका उत्तर देता है। உத்தம இருதயத்தோட முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி அறிக்கை செய்த உடனே அவங்களுக்கு ஒரு விடுதலை. सच्चे मन से अपने आप को परमेश्वर के हाथ में देकर घुटने में आकर प्रार्थना करते ही उनको एक छुटकारा है। எப்படி ஒரு துணிமணியை நம்ம துவைக்க பாருங்க, சோப் போட்டு जैसे एक वस्त्र को हम साबुन लगा कर धोते சர்ஃப் हैं, போட்டு நல்லா துவைச்சு அலசின உடனே साबुन डालकर अच्छा धोकर उसे உடனே पानी से அந்த साफ அந்த करते हैं। அதுல துணியில உள்ள எல்லா அழுக்கு எப்படி நீங்கிட்டோ जैसे ही वो कपड़े का सारा गंदगी जैसा दूर हो जाता அப்படியே இயேசுநாதருடைய நாமத்துக்கு முன்னால ஒரு மனிதன் சரண்டர் ஆகும்போது, है, वैसे ही यीशु मसीह के नाम के सामने एक அவருடைய व्यक्ति நாமத்துல अपने आप- தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது उसके नाम से अपने पापों को अपने இயேசு कबूल करता है। தாமே இயேசு அவர் स्वयं மன்னிக்கிறார், கழுவுகிறார். वो आके क्षमा करता है और धोता இதை है। யார்கிட்டயும் அவர் ஒப்பு கொடுக்கல, ये किसी को सौंपता नहीं है, சீசர்களுக்கும் ஒப்பு கொடுக்கல, चेलों को भी सौंपा नहीं, தூதர்களுக்கும் ஒப்பு கொடுக்கல, दूतों को भी सौंपा नहीं, அப்போஸ்தலர்களுக்கும் ஒப்பு கொடுக்கல. प्रेरितों के लिए भी सौंपा नहीं। தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் அவரே அதை செய்கிறார். परमेश्वर अपने खुद के लहू से वो खुद ऐसा करता है। இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான सब காரியம். बातों को देखते समय का आश्चर्य बात है। நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிவில யூடியூப்ல வசனத்தை கேட்பாங்க. बहुत सारे लोग टीवी में और यूट्यूब में वचन सुनते சில हैं, இடங்கள்ல எங்கேயாவது எழுதப்பட்ட வசனத்தை வாசிப்பாங்க. कहीं कहीं लिखे हुए वचन को वो पढ़ते சில हैं ட்ராக்ஸ் மூலமா, துண்டு ट्रैक्स பிரதி के மூலமா. द्वारा या छोटे ट्रैक्स के द्वारा। நிறைய பேர் சாட்சி கேட்டிருக்கோம், வசனத்தை வாசித்து அவங்க மனம் திரும்பி இருக்காங்க. बहुत लोगों की हमने गवाही सुनी है, वचन को पढ़कर वे मन परिवर्तन தேவனுடைய हुए। வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அவனை புதுப்பிக்கும், परमेश्वर का वचन खाली नहीं लौटता, उसे नया करता அவனை है, முழுமையாக மாற்றும். उसे परिपूर्णता से बदलता है। கெத்செமனே தோட்டத்துல ஒரு பாடுபடுதா இருப்பாங்க. और गेत्सेमने बाग में वो तकलीफ उठाते हैं, அவருடைய பாடு மரணத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கு. उनका जो तकलीफ और मृत्यु सब देखिएगा बहुत भयंकर लगता அதே है। மாதிரி சிலுவையில, वैसे क्रूस पर, ஆனா அந்த சிலுவையில அவர் பாடுபடும் போது அவருடைய முகம், பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டது. पर क्रूस पर वो तकलीफ में रहते समय पिता का चेहरा उनसे छुपा दिया ஏசாயா गया। சொல்லுகிறார், பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டது, ऐसा कहता है पिता का चेहरा छुपा दिया गया ஆனா है, இயேசுநாதர் இன்னொரு காரியத்தை பார்த்தாரு அப்படின்னு எழுதியிருக்கு. पर यीशु मसीह और कोई बातों को देखा है, ऐसा लिखा है। என்னத்தை பார்க்காரு பாருங்க. क्या देखता है देखिए, ஏசாயா 53வது அதிகாரம் ऐसाया 53वां अध्याय में 12வது वசனத்துல பாருங்க. 12 वचन, பாவத்து நிமித்தம் பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டது, पाप के वजह से पिता का चेहरा छुपा அவர் दिया गया, கைவிடப்பட்டார். वो छुड़ा दिया गया है। அதே சமயத்துல उसी समय में 12வது வசனம் சொல்லுது, 12 वचन कहता है, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி वो अपनी आत्मा को मृत्यु के अंदर அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். धर्मी के रूप में एक गिना गया, அநேகருடைய பாவம்லாம் அவர் சுமந்தார். बहुत लोगों के पापों को उसने उठा लिया, அதனாலதான் பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டது. इसलिए पिता का चेहरा छुपा ஆனா दिया गया। கர்த்தர் இன்னொரு காரியத்தை பார்க்கிறார் இதுல. परमेश्वर और एक बातों को देखता அதை है, வாசிக்கலாம். पढ़ेंगे। அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். அநேகரை அவர் மீட்கிறார். बहुत लोगों को छुड़ा देता है। 11வது வசனம் வாசிக்கலாம், கொஞ்சம் நல்லா தெளிவா இருக்குது. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். அதில் இருக்கு, அவர் தமது ஆத்மா
வருத்தத்தின் பலனை கண்டு பலனா என்னது वो अपनी आत्मा का उस तकलीफ के फल को, இயேசுநாதருடைய பாடு மரணத்தின் பலன் என்னது यीशु मसीह का जो तकलीफ और मृत्यु का जो இப்ப फल क्या है। நம்ம ஏதாவது பயிர் வச்சோம்னா பலன் என்னது जैसे हम किसी चीज बो देते हैं उसका हमको फल मिलते हैं, தானியம் கிடைக்கும் उसका दान मिलता பழம் है, கிடைக்கும் फल मिलता ஆனா है। இப்போ இயேசுவானவர் சொல்கிறார் இவருடைய ஆத்மா வருத்தம் அடைந்ததனால अब यीशु मसीह यहाँ लिखा है उसकी आत्मा तकलीफ பலனை பார்த்தார் और उसके फल को उसने அப்படின்னா देखा। எத்தனை பேர் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்படுகிறார்களோ அவருடைய எல்லாருமே அவர் பார்க்கிறார் इसका मतलब कितने लोग यीशु मसीह के लहू से छुड़ाए जाने वाले उन सारों को प्रभु वहाँ देखता அவருடைய है। பாடு மரணத்துல பலன் தான் நம்ம எல்லாரும் उनके तकलीफ और मृत्यु में हम सब उसका அப்ப फल है। சிலுவையில் அவர் எல்லாரையும் பார்த்தார் क्रूस पर हम सबको उसने देखा। ஏப்பா இவ்வளவு ஜனம் மீட்கப்படுகிறார்கள் कितने लोग छुड़ाए जा रहे हैं, பரவாயில்ல எவ்வளவு பாடுபட்டாலும் कितना ही तकलीफ எவ்வளவு उठाए, நொறுக்கப்பட்டாலும் कितना ही दबाए जाए, எவ்வளவு தன்னந்தனியாக கைவிடப்பட்டாலும் कितना ही अकेलेपन में छोड़ दिया எனக்கு ஒரு जाए, பெரிய பலன் காத்திருக்கிறது मेरे लिए एक बड़ा सा फल इंतजार कर அதனாலதான் रहा है। அவர் எல்லாத்தையுமே பொறுமையோடு சகித்தார் इसीलिए वो सारी बातों को जो है धीरज से, அப்போ ஆண்டவர் சிலுவையில யாரெல்லாம் பார்த்திருக்கிறார் प्रभु को क्रूस पर किस किसने அவர் देखा, ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் उसने जो जो स्वीकारे हैं उन सब நம்ம लोगों, எல்லாரையும் हम सबको அது எழுதியிருக்கிறது அவருடைய ஆத்துமா பலனை கண்டு அவருடைய ஆத்துமா அந்த வருத்தத்தினால ஒரு பெரிய பலனை பார்த்தார், அதனால ஒரு திருப்தி कि आत्मा उस बल से एक बड़ा फल को देखा था, उसे देखकर तृप्त ஆவிக்குரிய हो। ஒரு தரிசனம், आत्मिक दर्शन, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, எத்தனை பேர் மீட்கப்படுகிறார்கள், उसका लहू गिराए जाते हैं, कितने लोग छुड़ा दिए जाते हैं। இதைத்தான் பவுல் எழுதாரு, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டீர்கள், उसीलिए पौल लिखता है हम सब उसके साथ क्रूस पर मारे அவரோடு गए, கூட உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள், उसके साथ अब जिलाए गए हैं, அவரோடு கூட சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கீங்க. उसके साथ अब सिंहासन में बैठे அதுதான் ஒரு हैं। மகிமையான ஒரு தரிசனம். वही एक महिमा का दर्शन है। எப்பொழுது மரித்தீர்கள்? कभी मरे थे? நம்ம பிறக்கவே இல்லை. हम तो जन्म ही नहीं हुए। பவுல் சொல்லுகிறார், நீங்க பிறக்கல, पौल कहता तुम जन्म नहीं लिए, கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட போது நானும் அவரோடு கூட और அடிக்கப்பட்டேன். मसीह क्रूस पर मारे जाते समय मैं भी उसके साथ मारा गया। ऐसा அவர் कहता है। உயிரோட வந்தார்ல, நானும் உயிரோட வந்தேன். वो जी उठा वैसे मैं भी जी उठा அவர் हूं। உன்னதங்களில் உட்கார்ந்தார், நானும் உட்கார்ந்தேன். वो ऊंचे स्थान में जाकर बैठ गया, मैं भी जाकर காரணம் என்னுடைய பெயர்களை அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்தார். कारण मेरे नाम को उसने जीवन के किताब में அதுதான் लिखा। மகிமையான ஒரு ஆசீர்வாதம். वही महिमा का आशीष கர்த்தர் है। அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். प्रभु ऐसे महिमा के कार्य को हमारे लिए किया है। ரோமர்ல எழுதும்போது இன்னும் சொல்லுகிறார், இலவசமாக கர்த்தர் இந்த மகிமையான ரட்சிப்பை நமக்கு தருகிறார். रोमियो में लिखते समय लिखता है मुफ्त में इतना बड़ा उद्धार को प्रभु ने हमें दिया है। விசுவாசத்தினால இலவசமான ஒரு ரட்சிப்பு, विश्वास के द्वारा मुफ्त में एक बड़ा उद्धार। அதனாலதான் நம்ம கர்த்தருக்கு தினமும் நன்றி சொல்லணும். इसलिए हम हर दिन प्रभु को धन्यवाद। எப்பவும் சந்தோஷமா இருங்க. पौल कहता हमेशा आनंद में रहो, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, तुम्हारा पाप धो दिया நீங்க गया है, மீட்கப்பட்டவர்கள், तुम छुड़ा दिए गए हो, உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் இருக்கிறது, आपके नाम सब स्वर्ग में அவர் है, வரும்போது நீங்கள் மீட்கப்படுவீர்கள். वो आते समय आप सब छुड़ाए जाते हैं। பிலிப்பியருக்கு சொல்லுகிறார், இவங்க எல்லாருடைய நேம் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு, நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். में लेके कहता है इन सारों का नाम जीवन के किताब में है, मैंने देखा है। சர்வ வல்லமுள்ள தேவன் எல்லாவற்றையும் தீர்மானித்த பிறகுதான் மனுஷனே உண்டாக்குது. सारे शक्तिमान परमेश्वर सब कुछ नियुक्त करने के बाद ही मनुष्य की सृष्टि करता है। ஆதாமுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் உருவாக்கின பிறகுதான், சாப்பாடுக்கு வேண்டிய சகலத்தையும் உருவாக்கினதா பிறகுதான் அவனை கொண்டு வர. आदम के लिए जो जरूरत है सब बातें भोजन सब तैयार करने के बाद ही उसे लेके आता அதே है। போல ரட்சிப்புக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் செய்த பிறகுதான் மனுஷனே அவர் வைக்கிறார். इसीलिए उद्धार के लिए जो जरूरत है सारी बातों को रखने के बाद मनुष्य को रखता है। சர்வ ஞானி, परमेश्वर सर्वज्ञानी है, அவர் தீர்மானித்தது எதுவுமே ஃபெயிலாக. उसने जो नियुक्त किया वो कभी हार नहीं हो யோபு सकता। சொல்றார், அவர் என்ன தீர்மானிச்சாரோ அது ஒண்ணுமே தடைபடாது. अय्यूब कहता है जो उसने नियुक्त किया वो कोई रुकाया नहीं जा அவருடைய सकता। நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள், उसके नाम को जानने वाले धन्य அவருடைய हैं, நாமத்தை ஆராதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். उसके नाम की आराधना करने वाले धन्य हैं। ஆகவேதான் அந்த ராபோஜனத்தில் அவர் முக்கியமா சொல்லுகிறது, इसलिए प्रभु वचन में वो अहम बातों को இது कहता ஒரு है, புது உடன்படிக்கை, एक नया वाचा இது का, உள்ள வந்துருங்க, इसके अंदर आ இதை जाइए, ஏற்றுக்கொள்ளுங்க इसे அப்படிங்க. स्वीकारिए, ऐसा ஒரு कहता है। வசனத்தை வாசிடுவோம், और एक वचन पढ़ लेंगे, அது ரொம்ப முக்கியமான வசனம். बहुत अहम वचन 1 है। கொரிந்தியர் 11வது पहला அதிகாரத்துல कोरिन्थियों 11वां अध्याय அந்த में ராபோஜனத்தை பற்றி அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை प्रभु சொல்லுகிறார். वचन के इस बारे में कहते समय एक बातों को कहता है, அது 28வது வசனம், 28वां वचन, எந்த மனுஷனும் कोई भी मनुष्य தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்தில்
இந்த அப்பத்தை என்ன செய்யணும்? புசிக்கணும். अपने आप को परखना है, उसके बाद ही इस रोटी में எல்லாரும் யோசித்து செய்யுங்க அப்படிங்காரு. सब लोग सोच कर कीजिए। சரி, யோசிக்கும் போது சரி இல்லைன்னு நமக்கு ஆன்சர் வருது. நான் சரி இல்லாத ஆளு, ठीक है, जब हम अपने आप के बारे में सोचते हैं हमें लगता है मैं सही व्यक्ति नहीं நான் हूँ, ஒரு பாவி, मैं एक पापी हूँ, இந்த பாத்திரத்துல பானம் பண்ண தகுதி இல்ல. इस बर्तन में भाग लेने के लिए मैं काबिल नहीं हूँ। அப்ப அதுல என்ன எழுதிருக்கணும்? அவரு उसमें क्या लिखना चाहिए? தகுதி இல்ல, நான் வீட்டை பார்த்து போ. अगर तू काबिल नहीं है तो घर पे जा, அப்படி எழுதல. ऐसा नहीं लिखा அதுல है। என்ன எழுதிருக்கு பாருங்க. उसमें क्या लिखा है देखिए, சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்தை அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்படின்னா நீ கண்டிப்பா பங்கு பெறணும். ऐसा उसमें भाग लेना जरूरी है, तो कैसे भी अपने आप को परख कर भाग लेना है, அப்ப நீ சோதிக்கணும். तो अपने आप को परखना है। தவறு வெளிப்படும், गलतियां दिखेगी, குற்றம் வெளிப்படும், दोषी दिखेगा, அப்ப நீ ஒப்பு கொடுக்கணும். तब तो उसे सौंपना है, செபிக்கணும். प्रार्थना करना है। தேவன் என்னை பரிசுத்தப்படுத்த. परमेश्वर हमें पवित्र करता அதான் है, ரொம்ப முக்கியம். वही अहम है। இந்த வேளையில நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபம் इस பண்ணலாம். समय में हम सब घुटने में आकर நம்முடைய प्रार्थना குறைகளை அறிக்கை செய்யணும். करें। हमारे घुटन कमियों को कबूल करना है। தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நீதிமானாய் மாற்றுகிறார். परमेश्वर हमारे पापों को क्षमा कर हमें धर्मी बना देता है। அவர் சொல்கிறார், தன்னைத்தானே சோதித்து அறிந்து இதுல பங்கு பெறணும் அப்படிங்கிறார். पॉल कहता है इसमें सोच विचार करना, परखना है अपने आप को, फिर इसमें சோதிக்கணும். சரியில்லைன்னா ஒப்பு கொடுக்கணும். हम उसे परखना है, हम सही नहीं है तो सौंपना है। கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய குறைகளை மாற்றி நாளை ஆசீர்வதிப்பார். प्रभु निश्चय हमारी कमियों को दूर कर हमें आशीष எல்லாரும் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தருடைய சமூகத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். सब अपने पापों को कबूल कर प्रभु के हाँ आज से हम उद्धार को पालेंगे। எல்லாரும் வாய் திறந்து ஜெபம். सब हम मुंह खोलकर எல்லாரும் प्रार्थना கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபம். सब प्रभु की उपस्थिति की ओर प्रार्थना करेंगे। Glory. நல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். अपनी कमियों को कबूल करना है। ஒருவன் பாவம் செய்கிறவனாய் இருந்தார், கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். हाँ, कोई व्यक्ति पापी है तो उसके लिए मसीह यीशु हमारे लिए वकालत करने वाला பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். पाप को कबूल कर छोड़ देने वाला दया पाता है। நம்மளும் கூட அப்படி ஜெபம். हम भी ऐसे ही प्रार्थना करेंगे। யாராவது ஒருவர் நமக்காக ஜெபம். कोई एक जन हमारे लिए प्रार्थना करेगा।
Amen. Thank you. Amen. Hallelujah. Hallelujah. Amen. 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 Hallelujah. Amen. ஆமென். இயேசுவானவர்